என்ன சொல்ற அந்த அடி அடிச்சு கொஞ்சம் கூட மத்தால ஆடல அந்த பிள்ளை மாமானோட கடக்காம இருக்கானு இந்த இடத்துல அப்படியே தான் இருக்கு. இங்க என்னடா கைச்சோடு கருப்பு வச்சிருக்காரு கரும்பு ஏன்னா கரும்பு அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தா தின்னுட்டு இருக்காது. நைட்ல அப்புறம் வீலுக்கால வேணுமில்ல உச்சி உச்சி சாப்பிடுமா? ஏங்க கரும்பு சாப்பிடுறியா? நான் கரும்பு சாப்பிட மாட்டேன், சளி பிடிச்சி. இப்படி பொட்டு பிள்ளைங்க வெளியே வந்த உடனே என்கிட்ட பேச ஒரு குஞ்சான குஞ்சா கூட காணுமே. குஞ்ச தேடி தாண்டா வருதுவா சொல்றேன். வந்து குஞ்சு காணுச்சு. நான் யாருகிட்டதான் போகட்டும்? ஆறிட்டி போவாதா பூச்சேரிலாம் நீ நினைச்சு கூட பாத்துறாத. பூச்சேரிக்கு வந்து பண்ணாரு பாக்கல ஒரு பூச்சேரி வந்துடா பாலே சாப்பிட்டே போயிட்டாரு. ஏன்னா இப்படி பெண்களை கண்டால் உங்களுக்கு எது ரசிக்க தெரியாதா? அது மட்டும் கேட்க என்னாச்சு? கிடைக்காத கொடுமை ஒண்ணுதான் எனக்கு கிடைச்சுச்சுன்னா அருமையா ரசிக்க. ரொம்ப பாப்பாடு இருக்குது, கழுத்துக்கார ஊட்டிக்கு எடுத்துட்டு போவோம். அது இல்லனா ஆடல் பாடல். நீங்க பாடல போகல நாங்க பாக்கணுமே. ஆமா நீ பாடல போகல பாக்கணும். 35 வருஷம் ஆகணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். 30 கும்பிட்டு படி நெல்லு குத்துவலுக்கு வச்சு சாமி கும்பிட்டு தான் நான் வந்து சேருவேன். நல்ல இடமா பிடிச்சேன். 35 வருஷத்துல செத்து போயிருவியா? இன்னுமா உனக்கு 35 வயசு ஆகாம இருக்குது? எனக்கு 47 நடந்துட்டு இருக்குது இப்ப. அப்படியா? அது இல்லனா நீங்க பாட்டில விடுங்களேன். பாட்டில விடுவோம் பீங்க டர்ன்னு கிழிச்சு பரவாயில்ல என்ன. அப்ப அது வேண்டாம் அண்ணா. இப்படி அழகான பெண்களை கண்டால் நீங்க ஏதோ ஆடல் பாடல் சினிமா பாட்டு சாங்ஸ் அப்புறம் கேட்க வேண்டியதானே. நீ பாடுவாயா, நீ பாட்டுல விடுவியா, நசிக்குவியா அப்படின்னா என்ன அர்த்தம்? நசிப்பியா நான் கேட்டேன். அத்தமாக ஒன்ன நடத்தி அத்தமாக ஒன்ன நடத்தி அழகு கவிதை ஒன்று மடித்தேன். அத்தமையும் ஒன்ன பார்த்தது
ஏனியையும் கண்டாதாய மனசு எதிர்த்து நிற்கிறடி. கருப்புதா இருக்குமடி, எவரடியே பணக்குமடி. என்னோட மனசு என் மேலதான், என்னோட மனசு உன் மேலதான். கருப்புதா இருக்குமடி. ஆட்டு எப்படி? பிச்சை பிச்சை எடுக்கிறீங்க. நான் எதுக்கு பிச்சை எடுக்கிறேன்? காலையில் நீ தான் எடுத்துட்டு போகணும். அப்படிக்கு வா. அண்ணா போனால் போகட்டும், பூக்கிட்டாயா? போனால் போகட்டும். போகட்டும். நாம இருவரும் பேசிக்கிட்டு இருக்கோம். நகனட்டு எல்லாம் புதுசாயா? என்ன அப்படி தொட்டுட்டு திரியுற? நம்ம ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? உங்க இருக்கிறவங்க பக்கத்துல கூட போய் பிடிச்சிக்கிறீங்க, இல்லாதவங்க கூத்துலயாவது இப்படி தொட்டுக்கலாம் தானே சண்டாளா? தாளகாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு பிள்ளை பெற்றுட்டாங்க, நான் செத்தே போயிடலாமான்னு தோணுது. அவன் வாய் இருக்கிற வரிச்சு போட்டு அப்படி செவ செவன்னு அந்த அக்கா கல்யாணம் பண்ணிருக்குது. எப்படி அவனுக்கு அப்படி செட் ஆச்சு? ஒரு ராசி முக ராசி தான் அதெல்லாம். எப்படி நல்லெண்ணெய் வச்சிருக்கணும். அது எங்க அம்மா எனி டைம் வீட்டுல விளக்கு வைக்கிறது 2 லிட்டர் வச்சுட்டே தான் இருக்குது. எனக்கு ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது. குடிச்சு விட்டு சாவு. பீடா பீடா அப்படி நல்லெண்ணா எண்ணல்ரா என்ன இருக்கணுமா? நல்லதா இருக்கணும். தானே சண்டாளம். அண்ணா நான் சபை நாடி வந்துள்ள வேளையில் இங்க யார் யாரெல்லாம் விருந்திருக்கிறார்கள் தெரியுமா? ஆமாங்க சின்னாயே தடுமாறியே திரும்பினா நல்லா உட்காருவாங்க. ஏன்னா மிரட்டுறவங்கள பாவம் வந்துருவாங்க. என்னையா சொன்னா? இங்க யார் யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள்? ஆம்பளைங்க பொம்பளைங்க அரியாம்பளைங்க கெல்டு கண்டுங்க. கெல்டு ஓகே, கெண்டுன்னு என்னதுன்னா கெண்டுனா கொக்கா. அண்ணா இங்க யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் தெரியுமா? பாருமா பாருமா கண்ணுல பாருமா, எல்லாம் சிரிச்ச முகத்தோட இருக்கிறாங்க பாவம். நாளைக்கு போய் வெள வெளன்னு வருமாறு அவங்களுக்கு கந்துக்கார வருவானே என்ன பண்றதுன்னு. இந்த சீர்கள் நிறைந்த சிங்கார பொன்னடையில் அமர்ந்திருக்கும் சின்னாமிகாரி, பெத்தாமிகாரி, எத்தகாரி, மாமகாரி, தொடிகாரி, தொடாமகாரி எல்லாருக்கும் என்ன நான் தொடாதெல்லாம் ஏற முடியாது. நான் எப்படிப்பா தொடாத ஏற முடியும்? சொல்றேன் தொடாத ஏறி தொடாத ஏறிக்குதா? அது இல்லடா, அன்பு பண்பு நிறைந்தோரும், அறிவினால் ஆற்றில் சிறந்தோரும், கானத்தை இசையின் அமைப்போரும், கவிதையை மழையென பொழிவோரும், பூமியில் பிறந்த நாம் எல்லோரும் இறைவா என்று சொல்லக்கூடிய நன்னூல் புத்தகங்களை கற்றுணர்ந்த குரு பெரியோர்கள் அமர்ந்துள்ள இந்த சீர்திருத்தப்பட்ட சிங்கார பொன்மடைக்கு இந்த சிரவனுடைய சிரம் தாழ்த்தப்பட்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று இந்த சீர்களிருந்த சிங்கார பொன்மடையில் நாம் நடத்தக்கூடிய நாடகமானது என்ன? அருந்ததி கல்யாணம். அருந்ததி என்னும் கல்யாணத்தில் ஆமா நாடகத்திலே இப்படி அழகா வந்திருக்கிறியா? நீ யாரு? எங்க நீ யாரு? எங்க இருந்து வந்திருக்கிற? எதற்காக வந்திருக்கீங்க? எங்க ஊத்தியா? உங்க ஊத்தி அங்க சீரகாபுரியில பொட்டி கடை வச்சிருக்கல? எங்க விநாயகர் ஹாஸ்பிட்டல் முன்னாடி அந்த பாலத்து பக்கத்துல. ஆமா, அதையா கேக்குறாரு. பெரிய சமாச்சாரம் ஆகி போச்சு. என்னாச்சு? அவ கடையை சாத்தி விட்டு வீட்டுக்கு வந்துட்டாளா? சரி. நடு ராத்திரில 2 மணிக்கு அந்த லாரியார விட்டு அரை தூக்கத்துல வந்தவன் பொட்டி கடை ஒரே சொருவி பொட்டி மேல பொட்டி கடை போய் பாலத்துல போய் சொருவிச்சு. அப்புறம் சாயந்தரமா அப்படியே அவளை பாட்டு விளையாட்டு போனா அட காலில் உண்டுட்டு வீச்சு வீச்சு கத்துறாளா? அடகு வச்சு காலி செயினை வாங்கி கொடுங்க. அடகு வச்ச கால் செயின் இல்ல, ஒரே ஒரு பொட்டி கடை தான் வச்சிருந்தேன். அதையும் லாரிக்கார விட்டு ஏத்திட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி கத்துன்னு கத்துனா. சரி, அடி கவலைப்படாத, திட்டு முண்ட முண்ட முண்டா கூத்தியால. சரி, முண்டா முண்டா கவலைப்படாத பிள்ளைன்னு சொல்லி ரோட்டு ஓரத்துல கடை போட்டு கொடுத்தா தானே வந்து லாரிக்கார இடிச்சுக்கிறான்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் சீட்டை 30,000 ரூபாய் தள்ளி. சரி, இப்ப போடு.
ஆமா அண்ணா ஆ, அப்படி அங்க கடை போட்டு கொடுத்தா லாரிக்கார விட்டு ஏத்திக்கிறான்னு சொல்லி சரி ஸ்ட்ரெயிட்டா நேரா இளம்பிள்ள இருக்குதா ஆமா. அதுல இருந்து அப்படியே சுன்னி மூவ் பட்டியா சின்னப்பட்டி சின்ன பட்டியில தாரமங்கலமா ஆமா. தாரமங்கலத்துல இந்த ஓம்புலூரா ஓமலூர்ப்பா ஓம்புலூரா ஆமா. ஓம்புலூர் அந்த பக்கம் காமலாபுரமா ஆமா காமலாபுரம் ஏர்போர்ட் தெரியுமா ஏர்போர்ட் தெரியும் ஃபிளைட்லாம் வந்து இறங்குமே ஆமா. அதுக்கு அந்த பக்கம் ஒரு முள்ளுகாடு இருக்கு தெரியுமா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஆ, சரி. அந்த முள்ளுகாட்டுல கூட்டிட்டு போய் அவளை ஒண்டியும் ஒரு கடை போட்டு கொடுத்தேன் என்ன கடை தோல் கடை ஏய், ஆட்டு தோல் கடை பிள்ளை தோல் கடை ஆட்டு தோல் கடை உங்க அப்பா கூட போய் போய் தோல் போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறான் தெரியாது அது எனக்கு தெரியாதுண்ணா கொள்ளக்காரன் தோல் போறியா சொல்லிட்டு எதோட விளையாட்டு தோல் ஒரு 4 தோல் எடுத்து போய் போட்டேன் போட்டியா சும்மா அந்த நினைப்பு இருக்குதா அண்ணா இந்த அருந்ததி கல்யாணத்தில் வேடம் விட்டு வந்தபடியால் நான் யார் எனது பெயர் என்ன இவையெல்லாம் சொல்லும் பரிவேதம் செவி கொடுத்து ஆமதிக்க வேண்டும் கண்ணு பொட்டு பாரு எத்தனை என்ன சொல்ற என்ன? ஓய் இந்த பொம்பளைங்க இருக்கிறாங்க ஆமா அந்த காலத்து பெண்கள் இப்ப கூட பாரு இந்த ஆயாக்கள் எல்லாம் பாரு இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க கல்யாணம் ஆன ஆயால இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகாத ஆயால இருந்தாலும் சரி சரி இந்த இடத்துல மட்டும் ஒரு பொட்டு வைப்பாங்க அது என்ன பொட்டு அதுதான் மங்கை பொட்டு இப்ப இது பொம்பளைங்க எல்லாம் பாரு இப்ப இது பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் ஆன பிள்ளைங்க இந்த இடத்துல இந்த வாக்கு கிட்ட ஒண்ணு வைக்கிறாங்களா அது அது வந்து கங்கை பொட்டு கணவனுக்காக வைப்பது பொட்டு கங்கை பொட்டு அது ஓ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தெரியறதுக்காக இந்த இடத்துல கணவனுக்காக ஆமா கணவனையே கண் கண்ட தெய்வமாக மதிக்கிறார்கள் பெண்கள் அப்படிங்கிறதுக்காக கற்புடைய மாதர்கள் வைப்பது இந்த நெத்தியில, இது வாக்கல ஆமா இந்த இப்ப இது பிள்ளைங்க இருந்து கல்யாணம் ஆன பொம்பளைங்க இருந்து பிள்ளைங்க இருந்து இப்ப நடுவுல வெள்ளையா சிவப்பா புழுவா கலர் கலரா இழுக்கிறாங்களா அதெல்லாம் அது எதுக்குன்னு கேக்குறியா கீழே ஒரு பொட்டு வச்சிடறோம் மேலையும் ஒரு பொட்டு வச்சிடறோம் நடுநெத்தி சும்மா இருக்குதுல்ல அதனாலதான் அது அழகுக்கு வைக்கிற பொட்டு அழகுக்கு பேனப்புண்டையா தெரியலையே யா ஓய் சில பேத்துக்கு உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியல அந்த பொட்டு ஏன் பொம்பளைங்க வைக்கிறாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் எப்படி அதுதான் கள்ள புருஷனுக்கு வைக்கிற பொட்டு எப்படி சொல்ற ஏன் அவருக்கு அப்படி கிடையாதுமா ஏன்னா இது வந்து சராசரியா பெண்கள் வைக்கிறாங்க புருஷனுக்கு வைக்கிறாங்களா அவனுக்கும் ஒரு பொட்டு வைக்கணும் இடையில ஏன்னு கேளு செல்போன்ல ரீசார்ஜ் காலியாகி போயிரும் புருஷனுக்கு சொன்னா ஏன் இன்னைக்கே பேசான உங்க அப்பா மாட்டேன் காசு கொடுத்துருமா அப்படிமா இதே அவங்கிட்ட போன் பண்ணி சொல்லி பாரு கள்ள புருஷன்கிட்ட அவங்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இந்த மெசேஜ் வந்துடும் அவன் 2 GB தான் கேப்பா அவன் 4 GB பண்ணி விட்டுருப்பான் சாரல் அடிக்குது அந்த மாதிரி அதுக்காக வைக்கணும் அது மட்டும் கிடையாது செல்போன் தப்பட்ட செல்போன் வச்சிருக்கிறதுக்கு டிஸ்பிளே உடஞ்சு போயிடும் டச் போன் புருஷகிட்ட காட்டினா அல்லலே ஒண்ணு எங்கடி வச்சிருக்க எப்படி உடச்சுக்க யாருக்கு 2300 ரூபாய் போறது அப்படின்னு சண்டை பிடிப்பான் இதே அவங்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாரு அவன் கந்த வாங்குறானா கடனை வாங்குறானா தறி விக்கிறானா தறி கையை விக்கிறானா தறி மோட்டர் விக்கிறானா தெரியாது மொத்தம் ஒரே 1.5 மணி நேரத்துல செல்போன் அப்படியே டிஸ்பிளே மாத்தி டக்குனு கையில கொடுத்துருவான் ஏன்னா எங்க ஊர்ல எனக்கு தெரியாதே நிறைய பேர் பொட்டு வைக்கிறாங்க போட்டோக்கு மாலை போட்டா போட்டோவுக்கு இல்ல என்ன நினைச்சு நான் தான் கண்டுக்கிறது இல்ல அப்படியா கண்டுக்காத அண்ணா என்னுடைய பெயர் என்ன சொல்லட்டுமா